அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வல்லாரை சப்பாத்தி. வல்லாரை கீரை சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பால். சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன். தக்காளி 1 தக்காளி எடுத்தேன். பூண்டு பல் 6 எடுத்திருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கணும். பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வல்லாரை கீரை 4 கட்டு எடுத்திருக்கேன். இதோட இலை இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இந்த கீரையில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு நல்லா உதவக்கூடியது. அதனால் இதை வெவ்வேறு வெரைட்டிஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சப்பாத்தியில் நம்ம செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நாம் புளி சேர்க்கக்கூடாது. ஏன்னா புளி சேர்த்தோம்னா அந்த கீரையில் உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாமே போயிடும். அதனால் எப்போவுமே அதில் புளி சேர்க்கக்கூடாது. இப்போ வல்லாரை கீரை சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த காம்பெல்லாம் நான் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இலையை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், மிளகு ஜீரகம் இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் இப்போ நெய்ஸாக அரைச்சிருக்கேன். மிக்சியில் நெய்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த வல்லாரைக்கீரை மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்டினியூவாக நம்ம பிசைஞ்சால் தான் அந்த சாஃப்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருவோம். சப்பாத்தி மாவு அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. அது என்ன? இதோட விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். இதோட விடையை நம்ம கடைசியாக தரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவு இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஒரு சப்பாத்தி கல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு அதில் போட்டிருக்கேன். இப்போது இந்த மாவை சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இதில் நாம் தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சப்பாத்தி நல்லா பிரமாதமாக இருக்குது. நல்லா செவந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையான ஆரோக்கியமான வல்லாரை கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது இன்னொரு பேர் சரஸ்வதி இலை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் இதை எடுத்துக்கலாம். இது வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் விடுகதை நடுப்புற கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா அதோட ஆன்சர் தென்னை மரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.